வணக்கம். நான் ஹுசேன் சேரன் அகாடமில இருந்து புது பிசினஸ் ஓனர்ஸ், குறிப்பா சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு டிப்பு தான் இது ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா, சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் நாம அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போய் கஸ்டமரை மீட் பண்ணி பிசினஸை உள்ள கொண்டு வருவோம். ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் தான். இந்த டைம்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இன்சல்ட்டும் சரி, எந்த ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸையும் பர்சனலா எடுத்துக்காதீங்க. சேல்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களை இன்சல்ட் பண்ணவங்க நீங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க, உங்க கம்பெனி பேர் என்னன்னே தெரியாது, இல்ல உங்க ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல, உன்னை பார்க்கவே எனக்கு விரும்பல, இந்த மாதிரி நிறைய இன்சல்ட்ஸ் சேல்ஸ்ல இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க. இது ஒரு டே டு டே லைஃப். நீங்க பர்சனலா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பொட்டென்ஷியல் கஸ்டமரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே ப்ராஸ்பெக்டிங் ப்ராப்பரா பண்ணுங்க. ரெண்டாவது லீட் ஜென்ரேஷன்ல அதிகப்படியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நெகட்டிவான எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு வரும் பொழுது அதுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காம அடுத்து யாரு அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சொல்ல முடியாது, உங்களுக்கு இது என் லைஃப்லயும் நடந்திருக்கு. உங்களுக்கு நடந்த அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே உங்ககிட்ட வருவாங்க. ஸோ வரும்போது நான் அந்த டைம்ல நான் உங்ககிட்ட வந்தேன், நீ என்ன இப்படி பண்ண, அதனால உனக்கு பிசினஸ் அப்படிலாம் சொல்லவே கூடாது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையது அல்ல. அந்த மெச்சூரிட்டியும் நமக்கு வேணும். ஸோ பர்சனலா எந்த ஒரு இன்சல்ட்டும் எடுக்காதீங்க. அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு போங்க, முன்னேறுங்க.